ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நிழல் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இனிமேல் சேனல் பேரை சொல்லி வெல்கம் பண்ண போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது கோதுமை மாவு வச்சு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். நான் இதை செய்யறதுக்காக 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக கருஞ்சீரகம் அதை சேர்த்துக்கிறேன். இது எதுக்காக சேர்க்குறேன்னா, இது கடித்து சாப்பிடும் போது இதனுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக கருஞ்சீரகம், அப்புறம் சாதா கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் உப்பு, காரத்துக்காக கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெருங்காயம், இதெல்லாம் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இதை பொடியாக அரிஞ்சு இதில் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் பச்சையாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால இதில் அரிஞ்சு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இது கோதுமை மாவில் தான் செய்யணும்னு இல்லை, மைதா மாவில் கூட செஞ்சுக்கலாம். நம்ம அரிசி மாவில் செய்வோம் இல்லையா, தட்டை, அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் இருக்கும். அரிசி மாவுனா கழுவி காய வச்சு அரைச்சி அதை செய்கிறதுக்குள்ளே டைம் ஆகிடும். இதில் டக்குன்னு செஞ்சிடலாம். கோதுமை மாவு இல்லை மைதா மாவு அதில் செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாம் பிசைஞ்சாச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சிடறேன். இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் எண்ணெயை காய வச்சுக்கலாம். இதை பேன் வச்சு எண்ணெயை ஊற்றியாச்சு. இது கொஞ்சம் நேரம் காஞ்ச பிறகு இந்த மாவை எடுத்து சப்பாத்தி மாதிரி உருட்டி வேணுன்ற ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியது தான். இப்போ நம்ம உருட்டிக்கலாம். இப்போ உருட்டிட்டு கத்தியில் நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம், அல்லது ரவுண்டாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கட் பண்ணதெல்லாம் இதில் சேர்த்துக்கிறேன். ரவை மீடியமில் வச்சுக்கோங்க. நல்லா ஸ்லோவில் இருந்தால் தான் கிறிஸ்பியாக தீயாத நல்லாயிருக்கும். இப்போ போட்டதெல்லாம் 2 பக்கம் திருப்பி விட்டு
நல்லா சேர்ந்துடுச்சு. இந்த டைமில் எடுத்துட்டா சரியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த சிப்ஸு பொறன்னு நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.